Chapter 1 exercise 1.4 11th sum பார்க்க போறோம். The distance S an object travels under the influence of gravity in time t கொடுத்திருக்காங்க சரிங்களா. t seconds is given by S of t equal to half g t square plus at plus b அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். where g is the acceleration due to gravity ன்னு சொல்லியிருக்காங்க. a, b are constant. a, b are constant ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா check if the function s of t is 1-to-1 function அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த s of t இருக்குல்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நம்ம என்ன பண்ணணும், இப்போ 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு இப்போ நம்ம வந்து ஏரோ டயக்ராம் போட்டு ஈஸியாக பார்த்துருப்போம். இதுக்கு ஒரு ரூல் ஒன்று இருக்குது. 1-to-1 ஃபங்க்ஷனோடைய ரூல் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம வந்து f of x1 equal to f of x2 இப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது x1 equal to x2 இப்படி கிடைச்சதுன்னா இது 1-to-1 ஃபங்க்ஷன் சரிங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ரூல் வந்து நம்ம யூஸ் பண்ணி போடல. ஏரோ டயக்ராம் வச்சு நம்ம ஈஸியாக ஃபங்க்ஷனா இல்லையா 1-to-1 ஃபங்க்ஷனா என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் தான் இந்த ரூலை வச்சு தான் நம்ம இந்த சம் போட போகிறோம் சரிங்களா. அந்த சம்முக்கும் இந்த ரூல் யூஸ் பண்ணியிருக்கலாம், நமக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதால அது பண்ணியாச்சு. இதுவும் ஈஸி தான், பார்க்கலாமா. சரி இந்த ரூல் எப்படி நம்ம இதில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கவனிங்க. இப்போ s of t நம்ம f of x1 equal to f of x2 அப்படின்றது பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், s of x1 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. s of x1 equal to s of x2 ஒன்றும் இல்லை, f of x1 equal to f of x2வை நமக்கு s of tன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால s of x1 equal to s of x2 அப்படின்னு சொல்லி நம்ம இது 1-to-1 ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா s of இந்த t இருக்க இடத்துல நான் x1 போட்டிருக்கேன் சரிங்களா. அப்போ s of t equal to half into g t square plus at plus b இப்படின்றது தான் நமக்கு கொடுத்துருக்க s of t. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து x1ன்றதை tக்கு பதிலாக x1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதே மாதிரி tக்கு பதிலாக x2ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் சரிங்களா. சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், இதை இங்கே இந்த t ஸ்கொயருக்கு பதிலாக x1 ஸ்கொயர் tக்கு பதிலாக x1 அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பண்ண போகிறோம் சரிங்களா. கவனி, half into g t ஸ்கொயருக்கு பதிலாக என்னமா சொன்னோம் x1 ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது a into tக்கு பதிலாக என்ன x1 ப்ளஸ் bயை அப்படி பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு இப்போ s of x2க்கு பதிலாக இங்கே எங்கெல்லாம் x1 போட்டோமோ அங்கே அப்படியே நம்ம x2ன்னு போட போகிறோம். half g into x2 ஸ்கொயர் ப்ளஸ் a into tக்கு பதிலாக x2 ப்ளஸ் b. இப்போ ஈக்குவல் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா. இப்போ என்ன பண்ண போகிறேன், கேன்சல் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம் சரிங்களா. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். g x1 ஸ்கொயர் ப்ளஸ் a x1 ப்ளஸ் b. இப்போ இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா எல்லாமே என்ன ஆகும், சைன் சேஞ்ச் ஆகும். ப்ளஸில் இருக்கிறது எல்லாமே மைனஸில் கிடைக்கும் சரிங்களா. மைனஸ் half g x2 ஸ்கொயர் மைனஸ் a x2 மைனஸ் b ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் 0 இருக்கும் சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ இது ப்ளஸ் பி இது மைனஸ் பி, இதை மட்டும் கேன்சல் பண்ணிடலாம். இது இப்போ என்ன பண்ண போகிறோம், லைக் டேர்ம்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதுவும் லைக் டேர்ம்ஸ், ஏன்னா இதுவும் x1 ஸ்கொயர் இதுவும் இது x2 ஸ்கொயர், இந்த சேமாக இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன பண்ணலாம், இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது என்ன ஃபஸ்ட்டு நான் எடுத்து எழுதிக்கிறேன், அடுத்தது வந்து காமனாக இருக்கிறத இருந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. half g x1 ஸ்கொயர் மைனஸ் half g
x2 ஸ்கொயர். இதை தனியாக எடுத்துக்கிட்டோமா? இப்போ அடுத்தது என்ன இருக்குது? ax1 ax2 இருக்கு. சரிங்களா? இதை தனியாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் ax1 மைனஸ் ax2 ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுத்துல இருந்தும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஜி மட்டும் காமனாக இருக்குது. அப்போ ஹாஃப் ஜியை மட்டும் காமனாக எடுத்துட்டு x1 ஸ்கொயர் மைனஸ் x2 ஸ்கொயர். புரியுதா? இந்த ஹாஃப் ஜி ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. அதை நம்ம வெளில எடுத்துட்டோம். மீதி இருக்கிறது x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் போட்டோம். ப்ளஸ் இதில் என்ன காமனாக இருக்குது? a காமனாக இருக்குது. x1 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறோம். சரிங்களா? இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது? அல்ஜிப்ராய்க் ஐடென்டிட்டி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த ஃபார்மில் கொண்டு வர போகிறோம். ஹாஃப் ஜி அப்படியே வச்சுக்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு என்ன ஃபார்மு? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போது x1 ப்ளஸ் x2 இன்ட்டு x1 மைனஸ் x2. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரை நான் எப்படி எழுதியிருக்கேன்? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ப்ளஸ் இந்த x1 ப்ளஸ் x2 அப்படியே எழுதிக்கலாமா? a இன்ட்டு x1 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு 0. இப்போது இதை எழுதியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன காமனாக இருக்குது? இந்த x1 ப்ளஸ் x2வும் இந்த x1 ப்ளஸ் x2வும் காமனாக இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துலேருந்தும் அதை வெளில எடுத்துடலாமா? ஃபஸ்ட்டு ஹாஃப் ஜி அப்படியே எழுதிக்கோங்க. ப்ளஸ் ஏவை அப்படியே எழுதிக்கோங்க. இதில் காமனாக இருக்கிறது என்ன? x1 ப்ளஸ் x2. அதை எழுதிக்கலாம். x1 ப்ளஸ் x2 திரும்ப இங்கே x1 மைனஸ் x2 அப்படியே இருக்குது. அதை அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 0. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு இப்போ இந்த x1 மைனஸ் x2 x1 ப்ளஸ் x2 இது இருக்குல்ல. இப்போ நம்ம இதை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை என்ன பண்ண போகிறேன்? ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போக போகிறேன். சரிங்களா? x1 மைனஸ் x2 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பார்ட் இருக்கு இல்லையா? இதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போனால் இப்போ இங்கே 0 இருக்குது. 0 இது இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? டிவைடில் வரும். 0 பை half into g plus a into x1 plus x2. இப்போ 0 by anything என்ன கிடைக்கும்? 0 தான் இல்லையா? அப்போது x1 minus x2 equal to 0. 0 by anything 0. என்ன இருந்தாலும் சரிதான். 0 divide byல இருந்துச்சுன்னா 0 தான். சரிங்களா? இப்போது x1 கண்டுபிடிச்சிடலாம். x1 equal to x2 இந்த பக்கம் வந்தால் மைனஸில் இருக்குது. இந்த பக்கம் வந்தால் x2. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? 1 to 1 ஃபங்க்ஷன் வந்துடுச்சா? நம்மளோட கண்டிஷன் அது தானே. x1 ஈக்குவல் டு x2 அப்படின்னு சொல்லி கிடச்சதுனாலே அது 1 to 1 ஃபங்க்ஷன் தான். அப்போ என்னன்னு எழுதிடலாம் நம்ம? இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். இவ்வளோதான். இதில் இருந்தால் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கம்மா. கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.